அளவிலா கருணையும் இணையிலா கருமையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எல்லா புகழும் அனைத்துலகிற்கும் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே உரியதாகும். அவன் மாபெரும் கருணையாளனாகவும் தனிப்பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாகவும் இருக்கின்றான். உனக்கே நாங்கள் அடிபணிகிறோம், இபாதத் செய்கிறோம். மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பித்தருள்வாயாக. அவ்வழி எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி. உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகாத மற்றும் நெறிதவறி போகாதவர்களின் வழி. சதக்கல்லாஹ் வழி. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அந்த அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் வரக்கூடியாய் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறைவனுடைய இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தோழர்கள் மற்றும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற பிரார்த்தனையோடு நான் தொடங்குகின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனுடைய வசனங்களுடைய விளக்கங்களை பிரபலமான விரிவுரை நூல்களிலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே வழங்குவதற்காக நான் விளைகின்றேன். நாம் எல்லோரும் அடிக்கடி ஓதக்கூடிய திருக்குர்ஆனுடைய முதல் அத்தியாயமான சூரத்துல் ஃபாத்திஹா என்ற அத்தியாயத்தை நான் உங்களுக்கு முன்னே வாசித்து காண்பித்தேன். அதனுடைய பொருளையும் உங்களுக்கு முன்னால் வாசித்து காண்பித்தேன். இந்த அத்தியாயத்திற்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இந்த முதல் அத்தியாயத்தை குறித்து திருக்குர்ஆனுடைய 15வது அத்தியாயமான ஹிஜ்ரிலே இறைவன் சொல்கிறான், வலகத் ஆத்தைனாக சபூஅம் மினல் மதானி வல் குர்ஆனல் அதீம். திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களையும் மகத்துவமிக்க குர்ஆனையும் திண்ணமாக நாம் உமக்கு வழங்கியுள்ளோம் என்று இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறார். திருக்குர்ஆனிலே 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு பெயர் இருக்கிறது. ஒரு டைட்டில் என்று சொல்லலாம். பெயர் என்பதை விட ஒரு டைட்டில், ஒரு தலைப்பு ஒன்று இருக்கிறது. அந்த தலைப்பை குறித்து தான் அந்த அத்தியாயம் முழுவதும் என்பது விளங்கும். அந்த அத்தியாயம் முழுவதும் இருக்கிறது. அந்த தலைப்புடைய விளக்கமாக இருக்கிறது என்பதை நாம் கருதக்கூடாது. ஏனென்றால் 2வது அத்தியாயத்தின் பார்த்தா அல் பக்ரா, பசுமாடு என்று இருக்கிறது. அப்ப பசுமாட்டை பத்தி தான் முழுசா சொல்லப்பட்டிருக்கிறார்கள். மாறாக இந்த டைட்டில்ஸ், இந்த பெயர்கள் அந்த அத்தியாயத்திற்கான ஒரு காரண பெயராக அல்லது இடுகுறி பெயராக இருக்கிறது என்பதை நான் பார்க்க முடியும். பெரும்பாலும் அந்த அத்தியாயத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு சொல்லை வைத்து அந்த அத்தியாயத்திற்கு பெயர் சூட்டப்படும். ஆனால் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரை அல் ஃபாத்திஹா என்ற சொல் இந்த அத்தியாயத்தில் எங்கும் இல்லை. அல் ஃபாத்திஹா என்றால் முன்னுரை, முகவுரை அல்லது தொடக்க உரை, பிரிபேஸ்ன்னு சொல்லுவார்கள் அல்லவா? அது திருக்குர்ஆனுக்கான ஒரு முன்னுரையாக, ஒரு முகவுரையாக, ஒரு தொடக்க உரையாக இருக்குதுன்னு சொல்லலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லை இறைவன் தன்னுடைய தூதராக நியமித்த பொழுது, அவருக்கு முதலாக இறக்கப்பட்ட அத்தியாயம் சூரா அலக் என்று சொல்லப்படக்கூடிய 96வது அத்தியாயத்துடைய முதல் 5 வசனங்கள். சப்பி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். உம்மை படைத்த இறைவனின் திருப்பெயரை கூட நீ ஓதுவீராக என்று சொல்லப்படக்கூடிய அந்த 5 வசனங்களை அவன் இறக்கினான். அதற்கு பிறகு அல் முஸம்மில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்துடைய சில வசனங்களை இறக்கினான். அல் முத்தஸ்ஸிர் என்று சொல்லப்படக்கூடிய சில வசனங்களை இறக்கினான். திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக இறக்கப்பட்ட ஒரு முழுமையான அத்தியாயம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. நம்ம வழக்கமா அதுல சூரான்னு சொல்லுவோம். நம்முடைய குழந்தைகளுக்கு இத மனப்பாடம் பண்ணி கொடுப்போம். இந்த அத்தியாயம், இந்த சூரா எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் 7 வசனங்கள் கொண்ட இந்த சூரா, இது ஒரு பிரார்த்தனையின் வடிவத்திலே அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிரார்த்தனையின் வடிவத்திலே இருந்தாலும் கூட, இது ஒரு தௌஹீதை, இறைவன் ஒருவன் என்ற ஏகத்துவத்தை விளக்குவதாக, ரிசாலத்தை, நபிகள் பெருமானார் சொன்ன இந்த தூதுத்துவத்தை விளக்கக்கூடியதாக, ஆகிரத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த மறுமை சிந்தனையை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த வசனங்களை இந்த ரத்தின சுருக்கமான வசனங்களை நம்மால் பார்க்க முடியும்.
இறைவனுடைய பண்புகள் என்ன இருக்கிறது, அவனுக்கு அதிகாரம் என்ன இருக்கிறது, அவருடைய திருப்பெயர்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருப்பெயர்கள் ஒரு விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன்தான் வழிபாட்டுக்குரியவனாக இருக்கிறான், வணங்குவதற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்பதை இந்த அத்தியாயம் குறிப்பிட்டு காட்டுகிறது. ரிசாலத் தூதுத்துவத்தை குறித்து யாருக்கு தூதுத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறதோ, யார் இந்த தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது முஸ்லிமுடைய இறைவன் என்றோ ஒரு குறிப்பிட்ட இனத்தின் இறைவன் என்றோ தன்னை அறிமுகப்படுத்தாமல் ரப்புல் ஆலமீன் என்று அறிமுகப்படுத்துகிறான். அவன் அகிலங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். மாலிக் யௌமித்தீன் என்று சொல்கிறான். தீர்ப்பு நாளின் அதிபதி என்று தன்னை பற்றி சொல்கிறான். அதே சமயத்திலே இந்த ரத்தின சுருக்கமான இந்த அத்தியாயத்திலே இறைவனுடைய நேர்வழியிலிருந்து பிறந்தவள் யார், இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவள் என்ற குறிப்பையும் இறைவன் சுட்டி காட்டியிருக்கிறான். இறைவன் தன்னை பற்றி சொல்லும்போது அவன் அகிலங்களின் அதிபதி, தீர்ப்பு நாளின் எஜமானன், முழுவதுமான அடிபணிந்ததற்கு மட்டுமே அவன் மட்டுமே உரியவன், உதவி தேடுவதற்கு அவன் மட்டுமே உரியவன். ஆக இந்த இறை வேதத்தை பின்பற்றுவதில்தான் இந்த உலகத்தின் வெற்றியும் இருக்கிறது, நாளை மறுமையின் வெற்றி இருக்கிறது என்பதாக இறைவன் இந்த அத்தியாயத்திலே சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த சூறாவிற்கு வெவ்வேறு பெயர்களும் இருக்கின்றன. எப்படி அல் ஃபாத்தியா என்ற பெயர் இருக்கிறது, பிரபலமாக இருக்கிறதோ, அல் ஹம்து புகழ் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது, அஷிபா நிவாரணை என்ற பெயரும் இருக்கிறது, அல் வாக்கியா பாதுகாப்பு அளிப்பது என்ற பெயரும் இருக்கிறது, அல் காஃபியா போதுமானது என்ற ஒரு பெயர் இருக்கிறது, அசாசுல் குரான் குரானுடைய அடிப்படை என்ற ஒரு பெயர் இருக்கிறது, உம்முல் குரான் என்ற பெயர், அதாவது குரானுடைய அன்னை, குரானுடைய தாய் என்று சொல்லப்படக்கூடிய இது பல்வேறு பெயர்கள் இருக்கிறது. இதை பற்றி பல்வேறு சிறப்புகளை சொல்லக்கூடிய பல்வேறு விதமான நபிமொழிகளை நாம் பார்க்க முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குரானிலேயே மகத்துவம் மிக்க ஒரு அத்தியாயம் அல் ஃபாத்திஹா. அது திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை கொண்டதும் எனக்கு அருளப்பட்ட மகத்துவம் பொருந்திய குரானும் ஆகும் என்பதாக இந்த அத்தியாயத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த நபிமொழி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், தௌராத், இன்ஜீல் போன்ற கு அத் வேதங்களிலே உம்முல் குரான், அதாவது ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை போன்ற ஒரு அத்தியாயத்தை இறைவன் அருளியதில்லை என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபிமொழியை நாம் பார்க்க முடியும். நபிகள் பெருமானார் இது இந்த உம்முல் குரான் ஓதுவது இருக்கிறது அல்லவா, இந்த ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் தொழுகை நிறைவேறாது. இது கண்டிப்பாக நிறைவேற வேண்டும். யாருடைய தொழுகையிலே ஃபாத்திஹா ஓதப்படவில்லையோ, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படவில்லையோ, அது அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் உதாரணமா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஃபர்லு, ஃபஜ்ரு, லுஹர், அஸர், மக்ரிப், இஷா, ஃபர்லு மட்டும் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 ரக்காயத்துகள் இருக்கின்றன. குறைந்தபட்சம் ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு முஸ்லிம் குறைந்தபட்சம் ஒரு 17 முறையாவது என்ன செய்யணும்? இந்த சூரத்துல ஃபாத்திஹா ஓதணும். அந்த ஃபாத்திஹா ஓதுவது என்பது இந்த அடியானுக்கும் இறைவனுக்குமான உரையாடல் என்பதாக இறைவன் கூறுவதாக என்ன சொன்னான்? நபிகள் பெருமானார் தான் அறிவிக்கிறாங்க ஹதீஸ் குத்ஸியில. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே இரு பாதிகளாக நான் பங்கிட்டு விட்டேன். என் அடியானுக்கு அவனுக்கு கேட்டது கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு, என் அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அனைத்துலகிற்கும் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தானது என்று ஓதும் பொழுது இறைவன் சொல்லுவானாம், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று சொல்லுவான். இறைவன் பதில் கொடுக்குறான். நம்ம ஓதுறோம். அப்ப நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுனா உடனடியா அல்லாஹ் என்ன செய்றான்? எனக்கு பதில் சொல்றான். என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் ரஹீம், அவன் மாபெரும் கருணையாளனாகவும் தனிப்பெரும் கிருபையாளனாகவும் என்ற வசனத்தை ஓதும் பொழுது இறைவன் சொல்கிறான், என் அடியான் என்னை போற்றினான், என் அடியான் என்னை போற்றினான் என்று பதிலளிக்கிறான். நாம் மாலிக் யௌமித்தீன் என்று ஓதும் பொழுது இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கிறான் என்று இறைவனை நாம் சொல்லும் பொழுது இறைவன் சொல்கிறானாம், என் அடியான் என்னை பெருமைப்படுத்தி விட்டான் என்று இறைவன் பதிலளிப்பானாம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உனக்கே நாங்கள் இபாதத் செய்கிறோம், அடிபணிகிறோம், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி கேட்கிறோம் என்று அடியான் அந்த வசனத்தை ஓதும் பொழுது இறைவன் சொல்லுகிறானாம், இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையிலானது. என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும். ஆக இறைவா, நாங்கள் உன்னையே நாங்கள் அடிபடுகிறோம்,
உன்னிடத்திலே உதவி கேட்கிறோம் என்ற வசனத்தை ஓதும்போது இறைவன் நமக்கு பதிலளிக்கிறான். இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையிலானது. என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும். இதெல்லாம் இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 3 விஷயம் இறைவனுடைய புகழை நாம் பாடுகிறோம். இங்கே ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கிறோம். இல்லையா? ஒரு பிரகடனம் செய்கிறோம். அடுத்ததாக அவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களுக்கு நேரான வழியை காண்பித்தருள்வாயாக என்று சொன்ன பொழுது, இறைவன் சொல்வானாம், இது என் அடியானுக்குரியது. அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான். இந்த நபி மொழி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது இந்த அத்தியாயத்தை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம். குர்ஆனை ஓதும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? இறைவன் சொல்கிறான், "ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தைது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்." நீங்கள் குர்ஆனை ஓதத் தொடங்கினால், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டு நான் இறைவனிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று நீங்க என்ன செய்யுங்க? இறைவனிடத்திலே வந்து பாதுகாவல் தேடிக்கங்கன்னு சூரத்துன் நஹ்ல்ல 98வது வசனத்திலே வச்சிருக்கான். இப்ப குர்ஆன் ஓதுறது வந்து ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒண்ணு. ஏன்னா எப்ப குர்ஆன ஓதுறீங்களோ, குர்ஆனை அதுவும் புரிந்து ஓத ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு நேர்வழி புலப்பட்டுவிடும். நேர்வழியின் பக்கம் சென்றதே சைத்தானுக்கு வேலை இருக்காது. ஆக ஷைத்தான் உங்களை குர்ஆனின் பக்கம் நெருங்க விட மாட்டான். நம்ம மொத்த எத்தனையோ புத்தகங்கள் படிக்கிறோம். ஆனா குர்ஆன சிலர் சொல்றாங்க, "குர்ஆன படித்து உட்காராத எனக்கு தூக்கம் வருதும்பாங்க." ஷைத்தானுடைய சூழ்ச்சி. ஏனென்றால் நாம் நேர்வழியிலே மனிதர்கள் நேர்வழியிலே செல்வது என்பது ஷைத்தானுக்கு பிடித்தக்காத காரியம். அதனால தான் இறைவன் சொல்கிறான், "ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தைது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்." குர்ஆனை ஓதத் துவங்குவதற்கு முன்னால் இறைவனிடத்திலே அந்த ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவேன். அடுத்ததாக நீங்கள் குர்ஆனிலே பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அத்தியாயம் தொடங்கும் பொழுதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா கருணையும் நெகிழா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு தொடங்குகிறேன் என்று அந்த வசனம் இறக்கப்படுகிறது. பிஸ்மில்லாவை கொண்டும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அடுத்த பிறகு என்ன செய்யணும்? அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயராலே சொல்லி நீங்கள் தொடங்க வேண்டும். ஒரே ஒரு அத்தியாயத்தை தவிர சூரத்துல் தௌபா 9வது அத்தியாயத்தில என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னோம். அத அ ஓதும்படி சொல்லல. கிட்டத்தட்ட 113 இடங்களிலே திருக்குர்ஆனுடைய அந்த அத்தியாயத்துடைய முதலாவதாகவும், ஒரு அத்தியாயத்திலே அங்கே அ சூரா அந்நம்ல் என்ற அத்தியாயத்திலே இடையிலேயும் இது வருகிறது. ஆக எதையுமே அல்லாஹ்வுடைய பெயரைக் கொண்டு அதாவது இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், அதாவது சபா நாட்டு அரசியலுக்கு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடிதம் எழுதிய பொழுது, அந்த கடிதத்தின் ஆரம்பத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வருது. அந்த சபா நாட்டை சொல்கிறார், அரசி சொல்கிறார், காலத் கூறினார், யா அய்யுஹல் மலவு இன்னி உல்கி இலைய கிதாபுன் கரீம் இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த அரசி கூறினார், அரசவை பிரமுகர்களே, மிக முக்கியமான கடிதம் ஒன்று என்னிடம் போடப்பட்டிருக்கிறது. அது சுலைமானிடமிருந்து வந்திருக்கிறது. அன்றைக்கு சுலைமான் ஒரு மிகப்பெரிய பேரரசராக இருந்தார். ஒரு இறை தூதராக இருந்தார். அந்த இறை தூதர் இன்னொரு நாட்டுடைய அரசிக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் சொல்கிறார், மேலும் அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று அது தொடங்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்ப இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்ற பதம் வந்து எ எ பின்னாடி வந்ததில்ல. ஆரம்ப கட்டத்திலிருந்தே இருக்கிறது. எல்லா இறை தூதர்களும் என்ன செய்றாங்க? எந்த ஒரு விஷயத்தையும், காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பதாக இந்த பிரார்த்தனையை எழுதியவர்களாக, பிரார்த்தனையை பேசியவர்களாக எதையும் தொடங்கி இருக்கிறார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பிஸ்மியை கொண்டு, பிஸ்மில்லாவை கொண்டு நீங்க ஆரம்பியுங்கள். இறைவனின் திருப்பெயர்கள் கொண்டு நீங்க ஆரம்பிக்கணும். இறைவனுடைய திருப்பெயரை கூட ஏன் ஆரம்பிக்கணும்னா, ஏன்னா இறைவனுடைய திருப்பெயர் வந்து நல்ல விஷயத்த சொல்லும்போது தான் இறைவனை பேசுவோம். கெட்ட விஷயம் சொன்னா எவனாவது பிஸ்மில்லா சொல்லுவானா எவனாவது? சொல்ல மாட்டான். அப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை இறைவனுடைய திருப்பெயரிலிருந்து தொடங்குகிறேன் என்று சொன்னீர்கள் என்றால், நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? தீய விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். நன்மையான செயல்களிலே இறைவனுடைய பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்வது நம்மை நேர்வழியிலே செலுத்துவதற்கு பயன்படும். இறைவனுடைய ஆதரவும், அருளும் நமக்கு கிடைக்கும். ஷைத்தானை விட்டு நமக்கு பாதுகாப்பு தரும். ஆக இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் பிஸ்மில்லாவை கொண்டே நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஆக அந்த பிஸ்மில்லாவை கொண்டு எதையும் ஆரம்பிக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த இறைவன் ஆக்கி அருள்வானாக என்று நான் சொல்கிறேன்.